ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா 2018 ரிலீஸ் ஆன லிட்டில் ஃபாரஸ்ட்டுங்கிற ஒரு அருமையான படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் பார்த்து முடிச்சுட்டி இந்த மாதிரி வாழ்க்கை நம்ம ஏன் வாழக்கூடாதுன்னு எனக்கு தோண வச்ச படம். அந்த அளவுக்கு ஒரு சரியான ஃபீல் குட்டான படம். சரி வாங்க எல்லாரும் வீடியோக்குள்ளார போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். முடிஞ்சா ஒரு லைக்கும் போட்டிருங்க, எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு பொண்ணு தான் சைக்கிள் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கா. இவ தான் நம்ம ஹீரோயின், அதாவது நம்ம கதையின் நாயகி. இவ வந்துட்டு என்ன சொல்கிறான்னா, நான் வாழ்கிறது ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் ஆப்பிளும் ரைஸும் தான் ரொம்ப ஃபேமஸ். ஸோ அதை தாண்டி வெளியில் ஏதாவது வாங்க போகணுன்னா நான் ரொம்ப தூரம் போயிட்டு வர மாதிரி தான் இருக்கும். இந்த கிராமத்துக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி நான் வந்தேன். அப்போலேருந்து என் வாழ்க்கையே மாறிடுச்சுன்னு சொல்கிறான். அப்போ தான் நம்ம டைட்டில் கார்டு போடுறாங்க. அது என்னன்னா லிட்டில் ஃபாரஸ்ட். ஸோ இந்த டைட்டில் கார்டு போட்டு முடிச்சோட்டி ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு வந்துட்டு வரதை காமிக்கிறாங்க. அப்போ வந்துட்டு ரொம்ப பனி பிரதேசமாக இருக்குது இந்த இடமே பார்க்கறதுக்கு. அப்போ வந்துட்டு அந்த வீட்டுக்குள்ளார போயிட்டு பனியை தாங்க முடியாமல் அவள் வந்துட்டு குளிர் காயிறா. அதுக்கப்புறம் அவளுக்கு ரொம்ப பசி எடுக்குது. அதனால கிச்சனில் போய் நிறைய பார்க்கும்போது அங்கே எதுவுமே இல்லை, ஒன்று கூட இல்லை. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வெளியில் வந்துட்டு ஒரு வெஜிடபிள் மாதிரி ஒன்று வளர்ந்துருக்கு. ஸோ அதை வந்துட்டு கட் பண்ணி அவளுக்கு தெரிஞ்சதை வச்சு சமைச்சு சாப்பிட்டுட்டு அன்னைக்கு நைட்டு அவள் அங்கேயே தூங்கிடுறா. அப்படியே அந்த நாள் போயிடுது. அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சொட்டி மாவெல்லாம் வாங்கிட்டு வந்து அந்த மாவை பிசைஞ்சிட்டு அவளுக்கு தேவையான ஃபுட்டு எல்லாமே செஞ்சு வச்சுட்டு எல்லாம் வயிறு போட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு கட்டையை வந்துட்டு எடுத்து கட் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ அவள் ஃப்ரெண்டு அங்கே ஸ்கூட்டியில் வரா. அவளை பார்த்து ரொம்ப நாள் ஆனதுனால 2 பேரும் பார்த்துட்டு ரொம்ப கட்டி பிடிச்சி பயங்கரமாக எக்ஸைட் ஆகிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவ்வளோ நாள் கழிச்சு உன்னை பார்த்ததே பெரிய விஷயம், எப்போ இங்கே வந்த, என்ன வந்த, எதுக்கு வந்தேன்னு சொல்லிட்டு 1008 கேள்வி கேட்டுட்டு இருக்கா. ஸோ அதெல்லாம் விட்டுட்டு அந்த பொண்ணு என்ன சொல்கிறான்னா, நான் இப்போ ரொம்ப பசியோடு இருக்கேன், எனக்கு ஏதாவது சாப்பிடணும் போல இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்கிறா, உனக்கு அந்த ஸ்கூல் பையனை தெரியுமா, நம்ம வந்துட்டு ஸ்கூலில் ஒரு பையன் கூட படித்தோமே, அந்த பையன் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கானா, அவன் வந்துட்டு டிகிரி முடிச்சுட்டு பெருசாக ஐடி வேலையில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அவனோட அப்பாவோட ஃபார்மிங் அவன் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அதில் வந்துட்டு ஆப்பிள்ஸ் நிறையா க்ரோன் ஆகும், அந்த ஒரு ஒர்க்கு தான் இப்போ அவன் பார்த்துட்ருக்கான்னு சொல்கிறான். ஸோ இதை கேட்டு அந்த பொண்ணு வந்துட்டு பயங்கரமாக எக்ஸைட் ஆகுறான். அப்புறம் நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னா, நான் ஒரு மெடிக்கல் ஷாப்பில் வந்துட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கேன். அங்கேயே எனக்கு வேலை கடுப்பாக தான் போகுது. அப்போ அவனோட கார்டனுக்கு நான் போவேன், அதுதான் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்குன்னு அந்த பொண்ணு சொல்கிறான். ஸோ இதை கேட்டுட்டு இந்த பொண்ணுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவளும் வந்துட்டு ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டிகிட்டு இருக்கா. ஸோ அந்த நாள் அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிக்கிட்டு அப்படியே போகுது. அதுக்கப்புறம் அவள் நைட்டு நேரம் சாப்பிட்டுட்டு நைட்டு தூங்கும் போது அவளுக்கு என்னன்னு தெரியல, திடீர்னு ரொம்ப பயமாக இருக்குது, யாராவது உள்ளே வந்துடுவாங்களோ ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுறா. அதனாலே அவள் நைட்டு பூரா நல்லாவே தூங்கவே இல்லை. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் அவங்க ஆண்டி வந்துட்டு, ஏன்டி நீங்கள் வந்தேன்னா சொல்ல மாட்டியா, நீ பாட்டுக்கு இங்கே வந்துட்டு 2 நாளாக இருக்கா, எனக்கு தெரியவே இல்லை, நேற்று உன் ஃப்ரெண்டு பார்த்துட்டு என்கிட்ட வந்து சொல்கிறா, ஏன் என்கிட்ட இதை பற்றி எதுவுமே சொல்லலை அப்படின்னு கேட்கும்போது, இல்லை ஒரு 2 நாள் நான் பாட்டுக்கு ரிலாக்ஸாக இருக்கணும்னு வந்தேன், ஸோ அதனால தான் உங்ககிட்ட எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆண்டி அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு 2 பேரும் நல்லா சாப்பிட்றாங்க. அப்போ வந்துட்டு அந்த ஆண்டி கேட்குறாங்க, நீங்கள் காலேஜ் ஃபினிஷ் பண்ணிட்டியா, அடுத்தது என்ன பண்ணலான்னு பிளானில் இருக்கா. ஸோ இந்த மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு வந்துட்டு இப்போதைக்கு எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை, ஜஸ்ட் நான் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அவங்க ஆன்ட்டி வீட்டுக்கு போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவளுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு மறுபடியும் திரும்பி வீட்டுக்கு வரும்போது அவள் ஸ்கூலில் பார்த்து அந்த பையனை மீட் பண்ணுறான். அந்த பையன் இவ்வளோ ரொம்ப நாள் கழிச்சு பார்த்துட்டு, எப்படி இருக்க, உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆகுது, என்ன பண்ணிட்டு இருக்க இப்போ, இந்த மாதிரிலாம் விசாரிக்கிறான். அதுக்கப்புறம் அவள் இருந்துக்கிட்டு என்ன சொல்கிறான்னா, நான் இன்னும் ஒரு 2-3 நாளில் இங்கேருந்து கிளம்பிடுவேன், ஸோ இங்கே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக நான் வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது அவன் கேட்குறான், ஏன் 2-3 நாளைக்கு வந்துட்டு இவ்வளோ ஃபுட்டு நீ கொண்டு வந்திருக்க, 2-3 நாளைக்கு வந்துட்டு இவ்வளோ ஃபுட்டு எதுக்கு உனக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அவளுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இப்படி 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது அவன் வந்துட்டு சொல்கிறான், நான் உனக்கு ஒரு சின்ன நாயை கொண்டு வந்திருக்கேன், இந்த நாய் நீ நைட்டு தூங்கும்போது உன் கூடயே இருக்கும், அதனால உனக்கு தனியாக இருக்கிற ஃபீலே வராது, ஸோ நீங்கள் நைட்டு நீ நிம்மதியாக தூங்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, நான் தூங்காத விஷயம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, நீ தான் உன் ஃப்ரெண்டுக்கிட்ட ஆல்ரெடி சொன்னில்ல, அவள் ஃப்ரெண்டு என்கிட்ட சொன்னான், ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு தெரியும்னு சொல்லும்போது, சரி ஓகே நான் அந்த நாயை கூட வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அவனும் அந்த நாயை கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். ஸோ நைட்டு நேரம் வந்துட்டு இவள் காலேஜில் ஏற்கனவே ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருக்கா. அந்த பையனுக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கா. மெசேஜ் பண்ணி முடிச்சோட்டி இவளுக்கு மறுபடியும் தனியாக இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. உடனே அந்த நாய் வந்துட்டு இவ கூட வந்துட்டு தூங்குது. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது தான் ஒரு விஷயம் காமிக்கிறாங்க. அது என்னன்னா, இந்த பொண்ணு சின்ன வயசில் ஸ்கூல் படிச்சுட்டு வரும்போது உள்ளுக்குள்ளார வந்துட்டு அம்மா அம்மான்னு கூப்பிடும்போது அவங்க ஆண்டி வந்துட்டு சொல்கிறாங்க, அவங்க அம்மா வந்துட்டு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு எங்கேயோ போயிட்டாங்க, அவங்க எங்கே போயிருக்காங்க ஏன் போயிருக்காங்கன்னு எனக்கு எதுவும் தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. இவன் வந்துட்டு ரொம்ப ஃபீல் ஆகிட்டு அந்த இடத்த விட்டு மறுபடியும் காலேஜ் படிக்கிறதுக்காக நல்லா வெளியூராக பார்த்து போகிறான். ஸோ இந்த ஒரு ஃப்ளாஷ்பேக்காக அங்கே நம்மளுக்கு காமிக்கிறாங்க. ஸோ அந்த ஃப்ளாஷ்பேக் முடிச்சோட்டி அடுத்த நாள் காலையில் காமிக்கும்போது இந்த பொண்ணுக்கு சமைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் போல், அதனால டிஃப்ரெண்ட்டாக ஏதோ ஒன்று ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கா. ஸோ அவளோட ஃப்ரெண்டு வரா, அவளையும் கூட ஹெல்ப்புக்கு வச்சுக்கிட்டு நல்லா டேஸ்டியான ஒரு ஃபுட்டாக 2 பேரும் சமைக்கிறாங்க. அது பார்க்குறதுக்கே நம்மளுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குங்க, அதை சாப்பிடணும் போல்.
எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கு மேல அந்த டிஷ்ஷ செய்வாங்க போல. அந்த டிஷ்ஷ செஞ்சு முடிச்சோட்டி அவ்ளோ சாட்டிஸ்ஃபைடா இருக்கு அத பார்க்கும்போது நம்மளுக்கு. ஸோ அப்ப வந்துட்டு அந்த ஸ்கூல்ல படிச்ச இன்னொரு பையனும் வந்துட்டு அங்க இருக்கிற சின்ன சின்ன வேலைகள்லாம் எடுத்து செஞ்சுட்டு இருக்கும்போது, அந்த பொண்ணு வந்து இவள பார்த்து கேட்கிறா, "உனக்கு இவன் மேல ஏதாவது கிரஷ் இருக்கா? கிரஷ் இருந்தா இப்பவே மறந்துரு. ஏன்னா நான் இவன ரொம்ப நாளா லவ் பண்ணிருக்கேன். நீ இப்ப புதுசா வந்துட்டு அவனுக்கு இது ஏதாவது தூக்கிட்டு போயிறாத" அப்படின்னு சொல்லும்போது, கொஞ்சம் கூட எனக்கு அந்த மாரி ஒரு ஐடியா கூட இல்ல. ஏன்னா எனக்கு ஏற்கனவே வந்துட்டு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் அங்க காலேஜ்ல. ஸோ எனக்கு இந்த மாரி ஐடியாலாம் இல்ல அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ அந்த ஆர்கியூமெண்ட் அதோட அங்கேயே முடிஞ்சிருது. அடுத்த நாள் காலையில இவ வந்துட்டு பாய் ஃப்ரெண்ட் கிட்ட ஏதோ சீரியஸா பேசிட்டு இருக்கா. அவளோட பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு திடீர்னு சண்டை போட ட்ரை பண்ணும்போது, இவ வந்துட்டு நான் அப்புறமேல் கூப்பிடுறேன். எனக்கு கேட்கல, சரியா கேட்கல. ஹலோ ஹலோன்னு சொல்லிட்டு வேணும்னே கட் பண்றா. அதுக்கப்புறம் என்ன பண்றான்னா, நைட் ஆயிருது. அப்பதான் அவங்க அம்மா வந்துட்டு அவளுக்கு ஒயின் எப்படி செய்யறதுன்ட்டு சொல்லி குடுத்துருப்பாங்க. ஸோ அத ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இவளும் ஒயின் செய்ய ட்ரை பண்ணுவா. ஒயின் செஞ்சு முடிச்சோட்டி, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேத்தையும் கூப்பிட்டு நைட் 3 பேர் வந்துட்டு அந்த ஒயின டேஸ்ட் பண்ணுவாங்க. அந்த ஒயின டேஸ்ட் பண்ணி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேத்துக்கு ரொம்ப புடிச்சிருக்கும். ஸோ அந்த பாட்டில ஃபுல்லா காலி பண்ணோட்டி 3 பேரும் போதை ஆயிருவாங்க. போதையில வந்துட்டு அந்த பையன் என்ன பண்ணுவான்னா, அவனோட பாஸ்ட்டோட லைஃப்ப பத்திலாம் புலம்பிட்டு இருப்பான். "எனக்கு வந்துட்டு பெருசா படிப்பு மேல இன்ட்ரெஸ்ட் இல்லப்பா. என்ன விட்டுருங்க. எனக்கு வந்துட்டு இந்த அக்ரிகல்ச்சர், இந்த கார்டனிங் பண்ண தான் எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு உளறிட்டு இருப்பான். ஸோ அத வந்துட்டு இந்த பொண்ணு கேட்டு சிரிச்சுட்டு இருப்பா. ஸோ இப்படியே வந்துட்டு அந்த நாளும் வந்துட்டு கடந்து போகுது. ஸோ அதுக்கப்புறம் மாசக்கணக்கா இந்த கதை எப்படி போகுதுன்னா, அவங்க அம்மா ஒவ்வொரு டிஷ்ஷா இந்த பொண்ணுக்கு செஞ்சு குடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பொண்ணு சின்ன வயசா இருக்கும்போது அவங்க அம்மா செஞ்சு குடுத்த ஒவ்வொரு டிஷ்ஷும் இந்த பொண்ணுக்கு ஞாபகம் வந்து வந்து இவளும் வந்து இந்த டிஷ்ஷ ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பா. இப்படியே மாசக்கணக்கா போகுது. அப்படியே மாசக்கணக்கா போனதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் ஒரு போஸ்ட்மேன் வந்துட்டு ரொம்ப தூரத்துலேருந்து வராரு. அவரு வந்துட்டு ஒரு லெட்டர் குடுக்குறாரு. அந்த லெட்டரோட ஃப்ரம் அட்ரஸ் இல்ல. ஆனா டூ அட்ரஸ் மட்டும் தான் இருக்கு. அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த லெட்டர் அவங்க அம்மாகிட்டருந்து வந்திருக்குன்னு. ஸோ இவளுக்கு அவங்க அம்மா மேல பயங்கர கோவம் இவள விட்டுட்டு போனதுனால. அதனால இவ வந்துட்டு அந்த லெட்டர படிக்காமலேயே அங்க ஒரு ஓரமா வச்சுட்டு, அதுக்கப்புறம் அங்க இருக்கிற மத்த வேலைகள செய்ய ஆரம்பிக்கிறா. இப்படியே வந்துட்டு மாசக்கணக்கு ஆகுது. அதுக்கப்புறம் அவ அங்கேயே ரொம்ப கம்ஃபர்டபிள் ஆகிட்டு, அங்க இருக்கிற இடத்திலேயே விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படியே நாட்கள் போக வெயில் காலமும் வருது. அப்ப வந்துட்டு அந்த பொண்ணு விவசாயம் பண்ணிட்டு இருக்கும்போது, அந்த வெயில் அவளால தாங்க முடியாதனால, அவ ஃப்ரெண்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற இடத்துல போயிட்டு, அங்க கொஞ்சம் ஏசில காத்து வாங்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டு அங்கிருந்து வந்தோட்டி 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது, அவ ஃப்ரெண்டு வந்துட்டு சொல்றா, "இதுக்கு மேலேயும் நான் அந்த மெடிக்கல் ஷாப்ல ஒர்க் பண்ணேன்னா, நான் கேன்சர் வந்து தான் சாவேன். ஏன்னா நெறைய மருந்து பொருட்கள் டெய்லி பார்த்துட்டு இருக்கிறது, யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால, எனக்கு கேன்சர் வந்துருமோன்னு பயமா இருக்குன்னு" சொல்லும்போது, அந்த பொண்ணு வந்துட்டு என்ன சொல்றா, "பெட்டர் நீ வந்துட்டு அந்த ஜாப விட்டுரு. விட்டுட்டீன்னா நீ உன் லைஃப் நல்லாயிருக்கும். இல்லைன்னா வந்துட்டு இப்படியே தான் நீ புலம்பிட்டு இருப்ப." அப்படின்னு சொல்லும்போது, அந்த பொண்ணு வந்துட்டு திடீர்னு கோவப்படுறா. "அது எப்படி நீ வந்துட்டு ஈஸியா அந்த ஜாப விட்டுறலான்னு சொல்ற? உனக்கு என்ன அவ்வளோ ஈஸியா போச்சா? என்னோட ஃபேமிலி சிச்சுவேஷன் என்னன்னு தெரியுமா? எனக்கு யாரு காசு குடுப்பா? உனக்கு தான் அவ்வளோ ஈஸியா போச்சு. நீ தான் விவசாயம் பண்ற. உன் கையில தான் காசு இருக்குது. ஸோ எங்களுக்கெல்லாம் யாரு காசு குடுப்பா? எனக்கு இந்த வேலைய விட்டா வேற வேலை என்ன தெரியும்?" அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாம அந்த பொண்ணுகிட்ட சண்டை போட்டு, அங்கேருந்து அந்த பொண்ணு கிளம்பிருவா. ஸோ அதுக்கப்புறம் அவளோட இன்னொரு ஃப்ரெண்டோட விவசாயம் சேர்ந்து பார்த்துட்டு இருக்கும்போது, அவன் வந்துட்டு சொல்றான், "உனக்கு நம்ம ஸ்கூல்ல படிச்ச மத்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஞாபகம் இருக்காங்களா? அதுல ஒருத்தன் இப்பவும் ஃபார்மலா தான் இருக்கான். இன்னொருத்தன் வந்துட்டு பீஸா ஷாப் வச்சிருக்கான்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரெல்லாம் சொல்லும்போது, அப்பதான் இவளுக்கு ஒரு ஞாபகம் வருது. அதாவது என்னன்னா, இவ சின்ன வயசா இருக்கும்போது அவங்க எல்லாருமே சேர்ந்து இவள ரொம்ப மட்டம் தட்டி கலாய்ச்சிருப்பாங்க. அத வந்துட்டு இவங்க அம்மாட்ட சொல்லும்போது, இவங்க அம்மா வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, "நீ அதுக்கு ரெஸ்பான்ஸ் எதுவுமே குடுக்காத. நீ ஒரு விஷயத்துக்கு ரெஸ்பான்ஸ் குடுத்தீன்னா மட்டும் தான் அவங்க எக்ஸ்ட்ரா உனக்கு அந்த விஷயத்த பண்ணுவாங்க. நீ ரெஸ்பான்ஸே குடுக்காம அத கடந்து போக ட்ரை பண்ணு. கடந்து போயிட்டீன்னா, ஒரு 2 நாள், 3 நாள் ஓட்டிட்டு, அதுக்கப்புறம் அவங்க வேலைய அவங்கவங்க பார்த்துட்டு போயிருவாங்க." அப்படின்னு அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த விஷயம் இந்த பொண்ணுக்கு இப்ப ஞாபகம் வருது. இந்த சீன் முடிஞ்சோட்டி, அவ ஃப்ரெண்ட சமாதானப்படுத்துறதுக்காக இவ வந்துட்டு புதுசா ஒரு டிஷ்ஷ ட்ரை பண்ணி, அத அவ ஃப்ரெண்டுக்கு எடுத்துட்டு போறா. ஸோ அத சாப்பிட்டு பார்த்துட்டு அவளோட ஃப்ரெண்டு, "இது ரொம்ப நல்லா இருக்கு." அப்படின்னு சொல்லும்போது, இவளோட ஃப்ளாஷ்பேக்கு போறாங்க. அங்க வந்துட்டு அவங்க அம்மா வந்துட்டு முறையா இந்த டிஷ்ஷ இந்த பொண்ணுக்கு செஞ்சு தரும்போது, இதே மாரி தான் இவளும் எக்ஸைட் ஆனா. ஸோ அந்த ஒரு விஷயத்த அவ இங்க நெனச்சு பார்க்குறா. இப்படியே போயிட்டு இருக்கும்போது வெயில் காலமும் ரொம்ப புத்தி போகுது. ஸோ இவளும் வந்துட்டு டெய்லி விவசாயம் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஒரு நாள் என்ன நினைச்சான்னு தெரியல. டக்குன்னு வந்துட்டு தண்ணீல டியூப சொருகி, அங்க இருக்கிற நாய் மேல அடிச்சுட்டு, இவ மேல இவளே அடிச்சுக்கிட்டு, ஸோ இந்த மாரி வந்துட்டு அவளோட ஹீட்ட வந்துட்டு ரெடியூஸ் பண்றதுக்காக, அவ நெறைய விஷயங்கள் இந்த மாரி அவளோட என்ஜாய்மென்ட்டுக்காக தண்ணி எடுத்து அடிச்சுக்கிட்டு, ஃபேன்ல வந்துட்டு முடிய காய வச்சுக்கிட்டு, இந்த மாரி விஷயங்கள்லாம் பண்றா. ஸோ அப்படி குளிச்சு முடிச்சுட்டு வந்தோட்டி அவ ஒரு டிஷ் பண்றா. அந்த டிஷ் பார்க்கறதுக்கே ரொம்பவே அட்ராக்டிவா இருக்கு. இந்த படத்துல மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 10 டூ 15 டிஷ் பண்ணுவாங்க. அந்த டிஷ் பண்றது எப்படி எப்படின்னு காமிக்கும்போதெல்லாம் நம்மளுக்கு ரொம்பவே எக்ஸைட்டடா இருக்கும் பார்க்கறதுக்கு. அத கண்டிப்பா நம்ம டேஸ்ட் பண்ணியே பார்க்கணுங்கிற ஒரு எண்ணம் தோணும். ஸோ அது வந்துட்டு இந்த படத்தோட ஒரு ஸ்பெஷாலிட்டின்னே சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் வர சீன்ல அது ஃபுல் அண்ட் ஃபுல் இமேஜினேஷன்லயே காமிக்கிற மாரி இருக்கு நமக்கு. அந்த இமேஜினேஷன்ல என்னன்னா, அந்த பொண்ணு வந்துட்டு அவளோட இமேஜினேஷன் அம்மா கூட உட்காந்து பேசிட்டு இருக்கிற மாரி இருக்கு.
அப்போ வந்துட்டு அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, "நீங்க வந்துட்டு ரொம்ப டாடிய ரொம்ப மிஸ் பண்றீங்களா? ஏன் வந்துட்டு நீங்க இன்னொரு பெர்சன டேட் பண்ணல? அதுக்கு நான் தான் காரணமா?" அப்படின்னு சொல்லும்போது, அந்த அம்மா கேரக்டர் என்ன சொல்றாங்கன்னா, "நான் வந்துட்டு உங்க டாடி கூடயே எனஃப்பா டேட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு மேல நான் யார்கிட்டயாவது டேட் பண்ணணும்னு நெனச்சேனா, நானா டேட் பண்ணுவேன். அதுக்கு நீங்கலாம் ஒண்ணும் காரணம் இல்ல." அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ வந்துட்டு ஒரு லேடி கேரக்டர், ஒரு வயசான கேரக்டர் வருது. அத பார்த்துட்டு அந்த பொண்ணு என்ன சொல்றான்னா, "நீங்க ஏன் கிராணிய திரும்பி கூப்பிடக்கூடாது? உங்க அம்மா வந்துட்டு இருக்காங்களா? இல்ல இறந்துட்டாங்களா?" அப்படின்னு கேட்கும்போது, "எங்க அம்மாக்கு ஒண்ணும் அவ்வளோ வயசு ஆகல இறக்கறதுக்கு. அவங்க இருக்காங்க. ஆனா அவங்கள ஏன் கூப்பிடலன்னா, நான் வந்துட்டு அவங்கள எதிர்த்து தான் உங்க அப்பாவ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஸோ அவங்களோட துணை இல்லாம நாங்க 2 பேரும் நல்லா வாழ்ந்து காமிக்கிறோம்னு சொல்லிட்டு சபதம் விட்டுட்டு தான் வந்தேன். அதனால தான் நான் திரும்பி மறுபடியும் போகல." அப்படின்னு சொல்லும்போது, அந்த பொண்ணு என்ன கேட்குறான்னா, "நீங்க அப்பாவ ரொம்ப மிஸ் பண்றீங்களா?" அப்படின்னு கேட்கும்போது, அவ வந்துட்டு என்ன பண்றான்னா, அவ தக்காளி சாப்பிட்டுட்டு இருக்கா. அந்த தக்காளி சாப்பிட்டு முடிச்சத தூக்கி போட்டுட்டு, "இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துட்டு அந்த விதை வந்துட்டு ஒரு பெரிய மரமா வந்துரும். அ எவ்வளோ அமேசிங் பாரு! இந்த ஒரு விஷயம் எவ்வளோ அமேசிங்கா இருக்கு." அப்படின்னு சொல்லும்போது, அவ வந்துட்டு ஏன் டாபிக்க டைவர்ட் பண்றா? அப்படின்னு சொல்லிட்டு இவ பார்க்குறா. ஸோ இந்த மாரியே ஒரு ஆர்கியூமென்ட் போயிட்டு இருக்கும்போது, அந்த தூக்கி போட்ட தக்காளியிலருந்து ஒரு மரமா வளர்றத நம்மளுக்கு காமிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே வெயில் காலமும் முடிஞ்சது. நல்லா மழைக்காலம் வருது. அத பார்த்துட்டு அந்த பொண்ணு பயங்கரமா எக்ஸைட் ஆகுறா. இப்படியே போக அடுத்த சீன் என்ன காமிக்கிறாங்கன்னா, அந்த பொண்ணு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் நைட்டு நேரம் ஒரு குளத்துக்கு நடுவுல உட்காந்துட்டு மாரி காமிக்கிறாங்க. ஸோ அங்க வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, 3 பேர் பயங்கரமா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு, ஒருத்தர் வந்துட்டு கேலி பேசிட்டு, நல்லா ஜாலியா அந்த ஒரு டைம ஸ்பெண்ட் பண்றாங்க. அப்ப வந்துட்டு இவன் என்ன கேட்குறான்னா, "உன்னோட பாய் ஃப்ரெண்ட் கூட இப்பவும் நீ பேசிட்டு இருக்கியா? இல்ல ஏதாவது பிரேக்கப் ஆயிருச்சான்னு?" சொல்லிட்டு இவன் கேட்கும்போது, அந்த பொண்ணு என்ன சொல்றான்னா, "அவன்கிட்ட பேசியே நான் ரொம்ப நாள் ஆகுது. அவன் என்ன வந்துட்டு ரொம்பவே ரெஸ்ட்ரிக்ட் பண்றான். இந்த விஷயம் பண்ணு, இந்த விஷயம் பண்ணாதன்ட்டு பயங்கரமா ரெஸ்ட்ரிக்ட் பண்றான். எனக்கு அது புடிக்கவே இல்ல. எனக்கு இப்படி இயற்கையோட இயற்கையா இருக்க தான் புடிச்சிருக்கு. எனக்கு இந்த வாழ்க்கை தான் புடிச்சிருக்கு. எனக்கு மறுபடியும் அங்க போறதுக்கே புடிக்கல." அப்படின்னு சொல்றான். ஸோ இந்த மாரியான ஆர்கியூமென்ட்டோட அந்த நைட் அங்கேயே வந்துட்டு முடியுது. ஸோ அடுத்த நாள் நைட்டு வந்துட்டு அவ பாய் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணிட்டு, "நம்ம இதுக்கு மேல பிரேக்கப் பண்ணிக்கலாம். எனக்கு உனக்கு செட் ஆகாது." அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பிரேக்கப் பண்ணிர்றா. இப்படியே போக அந்த பொண்ணு டெய்லி தனிமையில அந்த ரூம்ல கழிச்சுக்கிட்டே வரா. அது அவளுக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. மழை பெய்யறத ரசிச்சுக்கிட்டே இருக்கா. ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் அவ ஃப்ரெண்டு வேலை செய்ற இடத்துக்கு அவ போறா. அப்பதான் ஒரு விஷயம் தெரிய வருது. அது என்னன்னா, அவளோட ஃப்ரெண்டுக்கு அங்க வேலை போயிருச்சு. அது எதுக்குன்னா, அவளோட மேனேஜர் அவகிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணும்போது, இவளும் பயங்கரமா திருப்பி அடிச்சிடுறா. ஸோ அதுக்கப்புறம் அந்த மேனேஜர் அவளை விட்டு வேலைய விட்டு தூக்கிர்றான். இந்த மாரி ஒரு இன்சிடென்ட்ட பேசிட்டு இருக்கும்போது, இவ ஒரு விஷயம் நோட் பண்றா. அது என்னன்னா, இவ கூட பழகிட்டு இருக்க அந்த பையன் ஆல்ரெடி ஒரு பொண்ண கூட்டிட்டு அங்க போயிட்டு இருக்கான். இத பார்க்குற அவளுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா, அவ வந்துட்டு இந்த பையன ரொம்ப ட்ரூவா லவ் பண்ணிட்டு இருக்கா. ஸோ இது வந்துட்டு ஸ்டார்ட்டிங்லயே நமக்கு தெரியும். ஸோ இந்த மாரி ஒரு இன்சிடென்ட்ட பார்க்கும்போது, அதுக்கப்புறம் 2 பேரும் சோகமா வீட்டுக்கு வராங்க. சோகமா வீட்டுக்கு வந்தோட்டி, அந்த பொண்ணு கூட தான் அவன் கல்யாணம் பண்ணிப்பானா? அப்ப என்னையெல்லாம் விட்டுருவாளா? இப்படிங்கிற மாரி புலம்பிட்டு இருக்காங்க. இப்படியே அந்த நைட் போக, அடுத்த நாள் காலையில அவன் வரான். அந்த பையன் வந்தோட்டி, அந்த 3 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பையன் வந்துட்டு என்ன சொல்றான்னா, "எனக்குமே நான் போயிட்டு இருக்க வேலை செட் ஆகல. அங்க வந்துட்டு என்னோட ஃப்ரெண்ட நான் வழி அனுப்பி வைக்கிறதுக்காக ரயில்வே ஸ்டேஷன் போயிருந்தேன்." அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணுக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கா. "அப்ப அவ ஃப்ரெண்டு தானா? வந்துட்டு லவ்லாம் எதுவும் பண்ணலையா?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல எனக்கு அவன் மேலலாம் லவ்லாம் எதுவும் இல்ல. நான் ஜஸ்ட் ஃப்ரெண்டா தான் பழகுனேன்." அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. ஸோ இந்த மாரியே வந்துட்டு அந்த நாள் போயிருது. ஸோ அதுக்கப்புறமா அவரு டிஷ் பண்றா. என்னடா கதை இது மாத்தி மாத்தி ஒண்ணா டிஷ் பண்ணிட்டு இருக்கா, இல்லைன்னா போய் விவசாயம் பண்றா. இப்படியே போயிட்டு இருக்குன்னா, கதை ஃபுல்லாவே இப்படிதான் இருக்கு. அவ வந்துட்டு அந்த டிஷ்ஷ எவ்வளோ அழகா மேக் பண்றா. அதுக்கப்புறம் விவசாயம் எவ்வளோ தூரம் ரிலாக்ஸ்டா போயிட்டு பண்றா. அவ எவ்வளோ தூரம் தனிமையில டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரிலாக்ஸ்டா இருக்கா. இத நோக்கி தான் கதை போய்க்கிட்டே இருக்கிறதுனால, இந்த சீனையே தான் மாத்தி மாத்தி காமிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவனோட ஃப்ரெண்டோட ஃபார்மிங்க்கு இவ போகும்போது, அவனோட ஃப்ரெண்ட் என்ன சொல்றான்னா, "முதல்ல நீ காலேஜ் படிச்சீல, அங்க போய் என்னன்னு பாரு. அந்த காலேஜோட டிகிரி முடிச்சுட்டு வா. உன்னோட பர்ப்பஸ் என்னன்னு கண்டுபிடி. அதுக்கப்புறம் எந்த ஒரு பர்ப்பஸுமே இல்லைன்னா, இங்க வா. மறுபடியும் வந்து இது இந்த மாரி விவசாயம் பண்றது தான் உன்னோட பர்ப்பஸா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு கண்டுபிடி. அப்படி கண்டுபிடிச்சிட்டீன்னா, இங்க வந்து விவசாயம் பண்ணு. இல்ல வேற கூட ஏதாவது ஒரு பர்ப்பஸா இருக்கலாம். ஸோ அது என்னன்ட்டு ஃபர்ஸ்ட்டு போய் ஃபைண்ட் அவுட் பண்ணு. நீ இங்கேயே இருக்கிறது வந்துட்டு சரியில்ல. முதல்ல நீ வெளியில போ. வெளியில போய் கொஞ்சம் மத்த இடங்கள்லாம் சுத்தி பாரு. அப்பதான் உனக்கு என்ன வேணும், என்ன தேவைங்கிறதே தெரியும்." அப்படின்னு சொல்லும்போது, அந்த பொண்ணுனால இந்த விஷயத்த அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஏன்னா, இவ இங்க ஒரு கம்ஃபர்டபுளான லைஃப் வாழ்ந்துட்டா. இவள கொண்டு போய் மறுபடியும் வெளியில கொண்டு போய் கஷ்டப்பட சொன்னா, இவ கண்டிப்பா படமாட்டான்ட்டு தெரியும். ஸோ இந்த மாரியான ஒரு சிச்சுவேஷன்ல அந்த பொண்ணுக்கு, அந்த பையனுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாம, அவ பாட்டுக்கு அங்கருந்து கிளம்பி வந்துர்றா. கிளம்பி வந்துட்டு நைட்டு பயங்கரமா மழை பெய்யுது. நைட்டு பயங்கரமா மழை பெய்யும்போது, அடுத்த நாள் காலையில போய் பார்க்கும்போது, அவன் ஃப்ரெண்டோட கார்டனிங் எல்லாமே நாசமா போயிருக்கு. அந்த ஆப்பிள்ஸ் எல்லாமே நாசமா போயிருக்கு. என்ன காரணம்னா, அது வந்து மழை பெஞ்சதுனால, அந்த தண்ணி அங்கேயே தேங்கி இருந்ததுனால, அவன் அவன் வளர்த்துன ஆப்பிள்ஸ் எல்லாமே நாசமா போயிருச்சு. 10 டூ 15 ஆப்பிள்ஸ் வந்துட்டு குடுத்துடுறான். இத நான் போய் சேல் பண்ண முடியாது. இந்த ஆப்பிள்ஸ வச்சு ஏதாவது ஜாம் செய்யி, இல்ல சம்திங் ஏதாவது நீ வந்துட்டு சமையலுக்கு யூஸ் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி குடுத்துடுறான். ஸோ அந்த ஆப்பிள்ஸ வாங்கிட்டு இவ வரா. இவ வந்தோட்டியே அந்த ஆப்பிள வந்துட்டு வெயில்ல அதிகமா காய வைக்கிறா. வெயில்ல காய வச்சோட்டியே அந்த ஆப்பிள் வந்துட்டு ஒரு மாரி ட்ரை ஸ்டேட்டுக்கு போயிருது. ஸோ அந்த ஆப்பிள காய வச்சு முடிச்சோட்டி தான் ரொம்ப வருஷம் கழிச்சு அந்த லெட்டரு, அதாவது ஸ்டார்ட்டிங்ல அவங்க அம்மா குடுத்த அந்த லெட்டர எடுத்து இவ படிக்கிறா. அந்த லெட்டர்ல என்ன எழுதியிருக்குன்னா, நான் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் இதே வாழ்க்கைய தான் திரும்ப திரும்ப வாழ்ந்துட்டு இருந்திருக்கேன்.
ஒண்ணா சமைப்பேன், இல்லைன்னா உன்னைய நான் பார்த்துப்பேன். 2 வாழ்க்கைய தவிர வேற வாழ்க்கைய நான் வாழ்ந்ததில்ல. அதனால எனக்கு இந்த வாழ்க்கை ரொம்ப போர் அடிச்சு போற மாரி இருந்துச்சு. அதனால நான் கொஞ்சம் வெளியில போய் ரொம்ப நாள் வாழ்ந்துட்டு வரேன். வாழ்ந்துட்டு வந்தா தான் எனக்கு மறுபடியும் என்னோட பர்ப்பஸ் என்னன்னே தெரியும். அப்படிங்கிற மாரி அவங்க அம்மா எழுதியிருக்கிற மாரி அந்த லெட்டர இவ படிக்கிறா. இவ படிச்சோட்டி இவளுக்கும் அப்பதான் புரிய வருது. நம்ம இங்கேயே இருக்கக்கூடாது. வெளியில போகணும். வெளியில போய் 4, 5 இடங்கள பார்க்கணும். அப்பதான் நம்மளோட பர்ப்பஸ் என்ன? பர்ப்பஸ் ஆஃப் லைஃப் என்னன்னே நமக்கு தெரிய வரும். அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு அப்பதான் புரியுது. ஸோ, அதனால என்ன பண்றா, அந்த நாய வந்துட்டு அவங்க ஆன்ட்டிய பார்த்துக்க சொல்லிட்டு, இவ வந்துட்டு வெளியில போயிட்டு நெறைய இடங்கள சுத்தி பார்க்குறா. நெறைய இடங்கள சுத்தி பார்க்குறதும் இல்லாம, அங்க இருக்கிற இடங்கள்ல எல்லா இடங்கள்லயும் வேலையும் செய்றா. அப்போ வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப வந்து பார்க்கும்போது அவள காணோம். ஒரு லெட்டர் மட்டும் இருக்கு. ஸோ, அந்த லெட்டர படிச்சு முடிச்சுட்டு, அந்த பையன் என்ன சொல்றான்னா, "அவ திரும்பி வருவான்னு நெனைக்கிறியா நீ?" அப்படின்னு சொல்லும்போது, "எனக்கு தெரியல. ஸோ, அவ வந்தாலும் வரலைனாலும் நம்மளோட வேலைய நம்ம பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான்னு" சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது, அப்படியே நாட்கள் வந்துட்டு ஓடுது. நாட்கள் ஓடும்போது ரொம்ப நாள் கழிச்சு அவள காமிக்கிறாங்க. அவ என்ன பண்றான்னா, ஒரு ரெஸ்டாரண்ட்ல வேலை செஞ்சுட்டு இருக்கா. அப்பதான் வருஷக்கணக்கா அந்த ரெஸ்டாரண்ட்ல வேலை செஞ்சு இவளுக்கு ஒரு விஷயம் என்ன தெரிய வருதுன்னா, எனக்கு மத்தவங்களுக்கு சமைச்சு போடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோட குக்கிங் ஸ்கில்ல நான் இந்த மாரி யூஸ் பண்ண போறேன். அதுதான் என்னோட பர்ப்பஸ் ஆஃப் த லைஃப் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறா. அதனால இந்த விஷயம் தெரிஞ்சோட்டி, அவ வந்துட்டு மறுபடியும் அந்த கிராமத்துக்கே வந்து சேர்றா. அப்படியே அந்த கிராமத்துக்கே வந்து சேரும்போது, அங்க இருக்கிற திங்ஸ் எல்லாம் வச்சு மறுபடியும் ஒரு ஃபுட் ரெடி பண்ணும்போது, அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. ஸோ, அவங்கள பார்த்துட்டு, அந்த நாய்க்குட்டிய பார்த்துட்டு, அப்படியே வந்துட்டு லைஃப் ஓடிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அவளோட திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு மறுபடியும் திரும்ப வரும்போது, கதவு தானா தொறந்திருக்கு. விச் மீன்ஸ் என்னன்னா, அவங்க அம்மா வந்துட்டு திரும்பி வந்துட்டாங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு அவங்க அம்மா வந்துட்டு, அவங்களோட வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்து முடிச்சுட்டு திரும்பி வந்துட்டாங்கங்கிறத அங்க ரெஃபர் பண்றாங்க. ஸோ, இதோட இந்த ஒரு அழகான படம் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகுது.